எங்கள் அப்பா தவறிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான். அம்மாவுக்கு என்ன பயம்னா, அப்பா போயிட்டாங்க, அடுத்து சிங்கிள் உமனாக இருந்து என்னையும் என் தங்கச்சி பார்த்துக்கணும். இப்போ என்னை வெளில விட்டாங்கன்னா ஏதாச்சும் ஆகிருமோ ஒரு பயம். எனக்கு ஆக்சுவலாக வந்து படிச்சுட்டு நான் இப்போ அக்ரிகல்ச்சரல் படிச்சுட்டு இருக்கேன் சார். அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு கனடா போயிட்டு ஒர்க் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஒர்க் பண்ணி பாப்பாவை பார்த்துக்கணும், பாப்பாவை ஒரு நல்ல படிக்க வைக்கணும், அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் நான் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவள் லைஃப்பை செட்டில் பண்ணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறம் அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த லைஃப் ஸ்டைல், அம்மா இத்தனை வருஷம் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி மிஸ் பண்ண லைஃப்பை கொடுக்கணும்னு ஆசை. பட் அவங்க ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு நேமில் என்னோட ட்ரீமுக்கும் சரி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் சரி, அவங்க பவுண்டரிஸ் அண்ட் லிமிட்ஸை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிள்ளைங்க எல்கேஜிலேருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளை சுற்றியே வந்துட்டு இருப்பாங்க. அதாவது நானும் ஒர்க்கிங் உமன் தான். ஒர்க்கு போயிட்டு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் செட்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம முந்தானியை சுற்றி வந்து நம்ம கிச்சனில் இருந்தால் நீங்கள் அங்கே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன, எங்கள் மிஸ் இன்னைக்கு அழுதாங்க, எங்கள் மிஸ் இன்னைக்கு சிரிச்சாங்க, எங்கள் மிஸ் இந்த புடவை கட்டினாங்க. அதெல்லாம் நமக்கு வந்துட்டு விருப்பமே இல்லைனாலும் கேட்போம், அது பிடிச்சிருக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிட்டு 11th ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்மக்கிட்ட ஷேரிங் வந்து அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது சார். அப்படி மிஸ் ஆகும்போது தான் பயம் வந்து உருவாகுது. எனக்குன்னு கிடையாது, ஒட்டுமொத்த பெற்றோர்களுக்குமே பிள்ளைகள் நம்மகிட்ட என்னைக்கு ஷேர் பண்றதை வந்து ஸ்டாப் பண்றாங்களோ அன்னைக்கு வந்து எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு பயம் ஏற்படுது. ஏன் வந்து இவ்வளோ நாள் அது இன்னும் நம்ம கைக்குள்ளேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். திடீர்னு நம்ம கிட்ட ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணும்போது பிள்ளை நம்ம விட்டு ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு பயம். வயதுக்கேற்ற மாற்றம் தான், அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு பக்குவம் இருக்குது. ஏன்னா நாங்களும் அந்த அனுபவத்தை கடந்து தான் வந்திருக்கிறோம். நாங்க நெருக்கமா போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அது வரைக்கும் விருப்பமில்லாத கேட்ட செய்திகளை எல்லாத்தையுமே, ஏமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்க, இன்னைக்கு ஹாப்பியா இருக்கே, என்ன விசேஷம், இப்படி வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்றோம். பிள்ளைகளோட கண்டிப்பா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த பயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள அது ஏதோ ஸ்ட்ராங்கா போய் உட்காந்துருது சார். அஸ் ஏ பேரண்டா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள் வந்து ஒரு அடல்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஒரு பயம், அது இந்த பயம் தான் அப்படின்னு சொல்லி எங்களால சொல்ல முடியல. ஆனா அந்த ஒரு பய உணர்வு எங்களுக்குள்ள வந்துருது. அந்த பய உணர்வு அவங்கள ஒரு நல்ல குடும்பத்துல திருமணம் பண்ணி வைக்கிற வரைக்குமே அந்த பய உணர்வு எங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் சார் இருக்குது. பேசிக்கா என்னன்னா உங்க பொண்ணு லவ் பண்ணணும் பயமா இருக்கா? அப்படி இல்ல சார், கண்டிப்பா இல்ல. ஏன்னா என்னுடைய பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவ எந்த ஒரு ஆணுகிட்டையும் சகஜமா பழக மாட்டாங்க. அவங்க படிக்கிற காலேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்ட்ட சகஜமா பழகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே வந்து நான் அப்படியே வந்துட்டு வளர்த்துட்டேன் பிள்ளைகளை. இன்னொன்னு வந்து நாங்க கிராமத்துல வாழ்றோம். நாங்க அப்ப பாப்பா சொன்ன மாதிரி பிள்ளைங்களை வந்துட்டு ஒழுக்கமா வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ளார பிள்ளைகளை வந்து நான் அப்படி ஆண்கள்ட்ட சகஜமா பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் தான் அதை கேஷுவல் ஆக்கி விடல. கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம்.